ப்ரோ ப்ரோ அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன ப்ரோ உடுப்பா போட கோச்சிக்காதீங்க. ஒரு விஷயம் சொல்றேன், உடுப்பு போடுறது நல்ல விஷயம் தான். பட் போடுற உடுப்பை வந்து மற்றவங்க யூஸ் பண்ற மாதிரியான உடுப்புகளை போடுங்க. நான் அன்னைக்கு வண்டியில இருந்த ஷூ ஒன்று போட்டாங்க. ஷூவை தூக்கி போடுறாரு, ஷூட பாதம் இருக்குல்லங்க, அந்த பாதம் வந்து கீழே விழுகுது. ஸோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாத அந்த வேஸ்டேஜ் குப்பையில போடக்கூடிய மாதிரியான உடுப்பு அந்த ஷூல கூட போடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான உடுப்புகளை போடுறது நல்ல கிடைக்கும். ஏன்னு சொன்னா நான் போடுற இதில் போடக்கூடிய அந்த உடுப்புகள் வந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. ஸோ அதை வந்து அவங்களே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம யூஸ் பண்ண முடியாத, அதாவது நம்ம வீட்டுல சட்டிமானம் இருக்கக்கூடிய மாதிரியான அந்த துணிகளை கொண்டு போடுறது நல்ல இல்லை. ஸோ கொஞ்சம் நல்ல உடுப்புகள் நம்ம பாவிக்க முடிய மாதிரியான கொஞ்சம் நான் புதுசு இந்தியாவை ஸோ அப்படியான உடுப்புகளை வாங்கி கொடுத்து போட்டா அவங்க சந்தோஷமா யூஸ் பண்ணுவாங்க. அதோட நாம போடக்கூடிய உடுப்பு இருக்கு, அதை வந்து கழுவி கொஞ்சம் வாசனை நல்ல தப்பா வச்சுக்காதீங்க. பட் நீங்க எல்லாம் புதிய உடுப்பு தான் ப்ரோ, கொஞ்சம் வாஷ் பண்ணி தான் நானும் போடுறேன். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் சில இடங்கள்ல கண்காணிச்சிருக்கேன், இந்த பூத்துல வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற உடுப்புகள், இந்த ஷூஸ் எல்லாம் கொண்டு வந்து இதில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான உடுப்புகள் தான் போடாம நம்மளால ஏழுமான அளவுக்கு நமக்கு இருக்கிற நல்ல உடுப்புகளை போடுறோம். அதோட சில இடங்கள்ல வந்து நல்ல உப்பு போடுவாங்க, மெட்டீரியல் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி உடுப்புகளை மாசத்துல நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டை ஒதுக்கி வாங்கி போட்டோம்னா மற்ற வறுமையா இருக்கிற நாடுகளுக்கு நல்ல முறையில் நம்ம சேர்ந்து அவங்க வந்து சந்தோஷமான முறையில அதை எடுத்து ஒரு திருப்தியோட அணிச்சிக்குவாங்க. ஸோ வீடியோ பார்க்குற யாரும் இதை வந்து தப்பா அணிச்சுக்காதீங்க. நல்ல ஒரு விஷயத்துக்காக நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த வீடியோ செய்கிறேன். முடிந்த வரைக்கும் பிள்ளைக்கு நம்ம திருப்திக்குவோம்.